ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் vlogs 223 5 souls. நான் பெங்களூர்லேருந்து லதா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அனைவரும் நலமா? நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, லாஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து எப்படி எங்கள் லவ் சக்ஸஸ் ஆகி நாங்கள் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் இதுக்கு வீடியோ வந்து நிறையா இல்லாதங்காட்டி என்னோடய பழைய வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ஜாதகத்தினால டிலே ஆச்சுன்னு சொன்னேன். ஜாதகம் மட்டுமே மேட்ரு கிடையாது. ஆக்சுவலாக மாமா தோல் வியாபாரி அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அவருக்கு வந்து வியாபாரத்தில் பெரிய லாஸ் ஆகி இவங்க வந்து ஆக்சுவலாக கோபியில் வந்து சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஆனால் வந்து இப்போ மாமாவுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆனோன்னையுமே இருக்கிற இடம் எல்லாம் விற்றுட்டு, அத்தையோட நகை எல்லாம் விற்றுட்டு, ஒரு அடுத்த வேளை சாப்பாடுக்கே ஒரு கஷ்டப்படுற சூழல் வந்து, அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் காலேஜ் முடிச்சிட்டாங்கல்ல, அண்ணன் தம்பி 2 பேரும் காலேஜ் முடிச்சிட்டாங்கல்ல அப்படின்ட்டு எல்லாம் சொன்ன ஐடியாஸ் மூலமாக இவங்க வந்து சொந்த ஊர் கோபியை விட்டுட்டு சுவிட்ச் ஓவர் பண்ணி திருப்பூர் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே வந்து எதுவுமே இல்லாத நிலைமையிலேருந்து கடைசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆகி ரொம்ப ஆகும்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஓகே அந்த மாதிரி வந்து வண்டிலாம் 2 பேரும் வண்டி வாங்கிட்டு எதாக இருந்தாலும் வந்து கலந்து பண்ணிக்குவாங்க. வண்டி வாங்கிட்டு அத்தைக்கு கொடியெல்லாம் வாங்கி போட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு சரி ஓகே அப்படின்னா அப்பாவுக்கு ஓகே, ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க, ஒன்றும் பயம் இல்லை, ஒரு மீடியமாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே தானே அப்படின்னு நாமளும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற இதில் அப்பா ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து லவ் மேரேஜ் ஆனோடனே, இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த பணம் நகை இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் அதிகமாக ஈடுபாடு இருக்காது. ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா, குறைந்தபட்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் லவ் மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதே இந்த மாதிரி ரீசன்னால தான். அந்த மாதிரி வந்து எனக்கும் ஆஸ் யூஸ்வல் அந்த 22 இயரில் மேரேஜ் ஆகி காலேஜ் முடித்தோன்னா போய் அப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து எல்லாமே குறைந்தபட்ச ஒரு கேரு, ஒரு லவ்வாவது வேணும் அப்படிங்கிறது தான். அது வந்து 100% கிடைச்சிதா அப்படின்னா கன்ஃபார்மாக கிடையாது. எனக்கு கிடைக்கிற மாதிரி சூழல் அங்கே இல்லை. அங்கே திருப்பூரில் போதே உங்களுக்கு வந்து நேமே ஒரு குட்டி சிங்கப்பூர் அப்படிம்பாங்க. ஃபுல் ஒர்க்கு, ஹெவி ஒர்க்காக இருக்கும். எப்பயுமே வந்து ஒர்க்குன்னு சுற்றிட்டுருப்பாங்க. அது போக டைம் கிடைக்கிற போதும் இவங்க ஏதோ ஒன்று வந்து ஜென்ஸுக்கு எப்பயுமே லேடிஸோட இது ஒரு பக்கம் இருக்கும். ஜென்ஸோட இது வந்து நாம் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க அந்த சைடில் வந்து அந்த பஜாஜ் அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் மோட்டிவில் இவங்க சுற்றிட்டுருப்பாங்க. அப்போ வந்து அங்கே அதுவும் இல்லாமல் அத்தை ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப கேரிங்கு. ஆனால் வந்து சில மூட நம்பிக்கைகளும் அத்தைகிட்ட இருந்தது. இந்த மாலவாசம் ஆகாது, போனால் கல்யாணமான புதுசில் வெளியே போனால் ஒரு குறிப்பிட்ட டைம் ஈவினிங் மாலை நேரம் போனால் பேய் பிடிச்சிக்கும் அந்த மாதிரி. அதனால் வந்து எங்கேயுமே அந்தளவு போக முடியாது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, எல்லோரும் வந்து சொல்லிட்டாங்க, மேரேஜ் முன்னாலேயே சொல்லிட்டாங்களா இல்லை அதுக்கப்புறம் சொன்னாங்களாலாம் தெரியாது. இந்த மாதிரி வந்து நெருங்கின சொந்தத்தில் மேரேஜ் பண்ணால் குழந்தை பிறக்கிறது கஷ்டம் அப்படி இப்படின்னு நிறைய அவங்க மைண்டில் இன்சிஸ்ட் பண்ணி விட்டாங்க. அதனால் அந்த ஆக்சுவலாக இப்போ ஜூனில் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா அக்டோபரில் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாதத்துக்குள்ளேயே அவங்க கொடுத்த மென்டல் ப்ரெஷர் வந்து இவ்வளோ தான் இல்லை. அந்தளவு வந்து அவங்க ஒரு இதாக கேட்பாங்க. ஆனால் அது அந்த மாதிரி அந்த சூழலில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். யாரை பார்த்தாலும் கேட்பாங்க, காம்ப்ளெக்ஸில் இருக்கிற யாரை பார்த்தாலும் கேட்பாங்க. அந்த ஒரு 3 monthsக்குள்ளேயே அதான் நினச்சி பார்ப்பேன், எவ்வளவு இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்பவுமே சிரமம். தயவு செஞ்சு இந்த மாதிரி அவங்கவுங்க வந்து அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க லைஃப் வாழ விடுங்க. அது ஆண்டவனாக கொடுக்குறது, இது நம்ம கையில் எதுவும் கிடையாது. அதனால் யாரையும் வந்து இதை பற்றி பேசாதீங்க, போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக கேட்குற ஒவ்வொன்றும் அவங்களுக்கு வந்து அது அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து
இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தபோது அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்துட்டு நாங்கள் எங்கேயும் போகிறக்கும் இல்லைன்ட்டு சரின்ட்டு எங்கள் சென்னை ஹனிமூன் ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருந்தார் அவரே. அதாவது ஆக்சுவலாக ஹனிமூன் ட்ரிப்பு ஃபேமிலி ட்ரிப்பு, அப்பா அம்மா நான் இவங்க. அப்பா அவன் அண்ணன் வந்து சென்னையில் இருந்தான் அப்போ, அதனால் வந்து அவன் வந்து அங்கே வந்து ரூம்லாம் வந்து புக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிற மாதிரி இங்கேருந்து ட்ரெயினில் அப்பா பர்த் புக் பண்ணிட்டாரு, போகிறதுக்கும் ரிட்டர்னுக்கும் பண்ணிட்டாரு. அங்கேருந்து வந்து காரை புக் பண்ணிட்டாரு. அப்படியே 2 டேஸ் வந்து எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. அது வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்து நாங்கள் இங்கே திருப்பூர்லேருந்து போயிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டு நைட்டு ட்ரெயின் ரன்னிங்கில் தான் போய் ஏறினோம். ஆக்சுவலாக அப்பா அம்மா எல்லாருமே, அப்பாவும் ரிட்டையர் ஆகலை, 2008 தான் ரிட்டையர் ஆனார். அம்மாவும் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஒரு வழியாக போய் ட்ரெயினை பிடிச்சி அங்கே போய் ஹோம் ஸ்டேயில் தான், ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் வந்து தங்கினது. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தபோது இங்கே ஒரு ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர் கோயில்னு, அங்கே வந்து 1800 விளக்கு வச்சா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் அந்த வேண்டுதலை பண்ணலை, எங்களுக்கு அந்த இன்னும் அந்த டைம் அமையல. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு இப்போ பண்ணது கர்ப்பரட்சமியம்மன் கோயிலையும் கூட போய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் இன்னும் பெரியவனுக்கு வந்து அந்த விளக்கு நாங்கள் இன்னும் போய் போடல. அது வந்து போட்டணும்னு நினச்சிட்டே இருக்கோம் நாங்கள். அதே மாதிரி இப்போ வந்த உடனேயுமே நாங்கள் அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்து நெக்ஸ்ட்டு மந்த்லேயே கன்ஃபார்ம் ஆகிருச்சு. பெரியவன் பிறந்ததும் வந்து உங்களுக்கு என்னென்னா கடகராசி புனர்பூசம், கரெக்டாக அந்த ராமரோட நட்சத்திரம் 4ஆம் பாதம் புனர்பூசத்துலேயே பிறந்தான். ஓகே அப்படின்ட்டு அதே மாதிரியே அந்த ராமரை எப்படி 14 வருஷம் வனவாசம், அந்த மாதிரியே எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் 14 வருஷம் வனவாசம் பயங்கரமாக பட்டோம். இதில் வந்து சின்ன சின்ன சண்டைகள், பெரிய பெரிய சண்டைகள் நிறைய வந்து போனது. இருந்தாலும் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த அத்தனை சின்ன வயசுலேருந்து அந்த இருந்த அந்த லவ்னால் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே பல சூழலுக்கிடையில் கட்டாகாமல் அப்படியே கன்டினியூ ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் வந்து வேண்டான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப டீப்பாக போயிட்டுருந்தா அந்த வீடியோவே பத்தாது, எவ்வளோ வீடியோ எடுத்தாலும் பத்தாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அங்கே பெரியவனுக்கு வந்து நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தது. நாங்கள் இங்கே ஈரோட்டில் வந்து திருமுருகன் டாக்டர்கிட்ட தான் பார்ப்போம், ஃபேமிலி டாக்டரு. எதாக இருந்தாலும் ஜஸ்ட்டு போய் பார்த்தாவே எங்களுக்கு அப்போ வந்து க்யூர் ஆயிரும் சரின்ட்டு. அப்போ அதனால் நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்து ஈரோடே வந்து மாறி வந்துட்டோம். அப்போ அத்தை மாமாவும் வந்து வந்துட்டாங்க, அத்தை மாமா கொழுந்தனாரும் ஈரோடு வந்துட்டாங்க. அவங்க வந்து அப்போ தான் வந்து தனி வீடாக மாறிச்சு. நாங்களும் அங்கேயே திருப்பூர்லேயே தனியாக மாறியாச்சு. ஒரு ஜாதகம் பார்த்துட்டு வந்து சொன்னல, அவங்க ஜாதகம் இது ஜாஸ்தி அப்படின்ட்டு, அப்போ ஒட்டுக்காக இருக்கக்கூடாதுன்னு தனியாக வந்து பார்த்தது. அதுக்கப்புறம் இங்கே வரும்போதும் ஈரோடு வந்தாச்சு, நாங்கள் தனியாக அவங்க தனியாக. அப்போ தான் வந்து சில டைமுக்கு மேலே தெரிய வந்தது, அத்தைக்கு வந்து கேன்சர் 4th ஸ்டேஜு, ஃபைனல் ஸ்டேஜ், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ரொம்ப அப்போ கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அத்தை. ஆக்சுவலாக அந்த டைமில் அவங்களுக்கு தெரிஞ்சோன்னே அவங்க பண்ணிட்டாங்க. யார்கிட்டையுமே சொல்லலை எங்ககிட்டையெல்லாம். இப்போ இந்த மாதிரி கேன்சர் இருக்குங்கிறத அவங்க ஓப்பனாக சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கொழுந்தனாருக்கும் மேரேஜ் பண்ணி வித்தின் கொஞ்சம் மந்த்லேயே அப்போ தான் வந்து ஃபுல்லாக அது சிவியராகி அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணதும் கூட எங்கள் வீட்லேயும் கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அப்போ எனக்கு சுத்தமாக அப்போ தான் என்னங்கிட்ட இவங்க சொல்லிட்டு தான் போவாங்க, ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து நைட்டு இவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க, பைத்தியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து ஃபோனை போட்டு இவங்களுக்கு கீழே கடையில் தான், அப்போலாம் அந்தளவு ஃபோன் இல்லை, கீழ்கடையில் போய் ஃபோன் பண்ணி இவங்களுக்கு இந்த மாதிரி நாம் இருக்கிறோம் பார்த்துக்கிறதுக்கு, இங்கே கூட்டிகிட்டு வாங்க, இங்கே ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தை வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தது.
கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக ஒரு 1 மந்த்து தான். அது அம்மா வீட்டுலாம் இல்லையே நாங்கள் இருந்தோம். அப்போ ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அது நல்லா பெரிய வீடு. அந்த வீட்டில் தான் இருந்தோம். அங்கே தான் அத்தை வந்து இதானதும். அப்போ வந்து ரொம்பவுமே அப்போ வந்து எல்லா முறையும் பற்றி அப்போ தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அத்தைக்கு கேன்சர் இருக்குன்னுங்கேடி அந்தளவு அப்போ எப்படி எப்படி எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேல் தான் வந்து அதையெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம் நிறையா விஷயங்கள். அதுக்கப்புறம் கூட எங்களுக்கும் கூட சொன்னாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே உங்களுக்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதுக்கு இருக்கானு அப்படின்லாம் ரொம்ப நெருங்கினவங்களாம் சொன்னாங்க. என்னடா இது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கேன்சருங்கிறது வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள வந்து இது பண்ணுவோம் அந்த கிருமிகள்லாம். ஒன்ஸ் அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் அந்த கிருமிகள் வந்து வெளியே வரும். ஆனால் பார்த்துக்கிட்டதுக்கே உங்களுக்கு கேன்சர் வந்துடும், போய் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க மக்கள். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் முதலே சொல்லிட்டேன். பையன் அப்போ வந்து 3 வயசு சுவதன். அப்போ வந்து முதலே சொல்லிட்டேன், அத்தை இறந்ததுக்கப்புறம் அந்த இது பண்ணிடுங்க, ஐஸ் இது உடனே இமிடியேட்டாக வந்து ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி உடனே அதை பண்ணி அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து இவங்க எங்கள் அப்பாவோட அப்பாங்கூட ஹர்ஷவர்தன் வந்து ஒரு 11 மந்த்துங்கும்போது குலதெய்வம் கோயிலில் முடியெடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் தான் அவர் தவறினார். அப்பாவோட அப்பா, என்னோடய தாத்தா, அத்தைக்கு அப்பா. அத்தை வந்து ஒரு 2010 ஆகஸ்ட் 9ஆம் தேதி இறந்துட்டாங்க. அது அத்தை இறக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னால் ஆடி அமாவாசைக்கு வந்து அந்த முன்னாலேயே கும்பிடுவாங்க, கறியெல்லாம் செஞ்சு. அதை நாங்கள் கும்பிட்டோம்போது அப்போ தான் அவங்க கடைசியாக சாப்பிட்டது. சாப்பிடும்போது கூட சொன்னாங்க, அடுத்த வருஷம் இதே மாதிரி எங்களுக்கு பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அன்னைக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இவங்களும் கொழுந்தனாரும் திருப்பூர் வேலைக்கு ஈரோட்லேருந்து போகும்போது பெருந்துறையில் வந்து கிளீனர் குறுக்க வந்துட்டாப்புல. ஆக்சிடெண்ட் ஆகி பல்லு வந்து முன்னால் இவங்களுக்கு போயிடுச்சு. அந்த அன்றைக்கே லீவு. அப்புறம் கூப்பிட்டாங்க. நானும் கொழுந்தனார் ஒய்ஃபும் சேர்ந்து இங்கே ஈரோட்லேருந்து போகும்போது போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு 10 டேஸ் பக்கம் லீவ் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அத்தைக்கும் வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி ஆகி அதுலேருந்தே அவங்க பேசவே இல்லை சுத்தமாக. எல்லாமே ஸ்டாப் ஆகிருச்சு. அதுக்கு முன்னாடியே அந்த கரண்ட்டு போய் பிரெயினில் கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில். அதுவும் வந்து தப்பான இது மாதிரி ஃபுல்லாமே அப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷாக்கானது ஃபுல்லாமே அவங்களுக்கு வந்து எதுவுமே பேசவும் முடியல, எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் தான் இருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் 2006 மேரேஜ் ஆச்சு. 2010 அத்தை வந்து தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அந்த 10 டேஸ் இருந்தங்காட்டி இவங்களுக்கு அந்த வேலையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அத்தை இறந்தது இதெல்லாம் இருந்தங்காட்டி வேலையும் போயிடுச்சு. திருப்பூரில் தான் லீவ் போட்டாவே வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறமேல் வந்து நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணோம். அதுவும் வந்து அந்தளவு செட் ஆகலை. அதுக்கப்புறமேல் வந்து சரி ஓகே இன்னும் வந்து இதில் லாய்க்கப்படாது அப்படின்ட்டு மாமா வந்து கொழுந்தனார் அவங்க வந்து கொழுந்தனார் வந்து தங்கச்சி இருக்கிறப்பல அவங்க ஊருக்கு போயிட்டாங்க மாமா அவங்க கூட. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு டைம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு சரி உன்னை வந்து இதான் பிசிஏ படிச்சிருக்குல்ல, பெங்களூரில் போய் ஜாப் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு இவங்க இங்கே வந்து பிஜியில் தங்கி இவங்க இது பண்ணாங்கன்னா அங்கே ஈரோட்லேயே அம்மா வீட்டு லைன்லேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. நான் அம்மா வீட்டில் இருப்பேன். அங்கேருந்து இவங்க இருக்கும்போதே நான் ஒரு நான் படித்த காலேஜுக்கே ஒர்க் பண்ணேன் போய் ஒரு 3 மந்த்ஸு அந்த அகாடமிக் இயர் ஃபினிஷிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறமேல் வந்து வேறு ஒரு ப்ரைவேட் காலேஜில் நான் போய் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அந்த டைம் இவங்க வந்து இங்கே பெங்களூரில் பிஜியில் வந்து இருந்தாங்க. ரொம்பவுமே கொஞ்சம் எனக்கும் அவங்க இவனை போய் இவன் அப்பா அம்மா வீடு இருந்தாலுமே நிறையா விஷயங்களில் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இல்லாமல் ஃபுல்லாக நான் போய் விட்டுட்டு நான் காலேஜ் போயிட்டு திரும்பி ஈவினிங் வர வரைக்கும் போய் அப்படியே பார்த்துட்ருப்பான் ரொம்ப ஏங்கி. அதுக்கப்புறமேல் வந்து இந்த மாதிரியே 1 இயர் போயிட்டுருந்தது. நானும் வந்து ஜிஹெச்சில் கிட்ட இறங்கி அங்கேருந்து நடந்து வருவேன் சில சமயம். காலேஜ் முடிஞ்சு வீடு வரைக்குமே. வீடு வந்து விஓசி பார்க்கிட்ட இருந்தது அம்மா வீடு, இப்போ அங்கே தான் இருக்குது. அங்கே வரைக்குமே நடந்து வருவேன் சில சமயம். அப்படி போயிட்டு இருந்தது. இவங்க இங்கே
ரொம்ப சம்பளம் வந்த புதுசில் ரொம்ப கம்மி. அந்த சமயம் வந்து ஒரு சாப்பாடு கூட மதியானம் வந்து சமோசா அந்த மாதிரி சாப்பிட்டு அது மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. சரி பார்க்கலாம், அவங்க வந்து என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாமளும் வந்து இங்கே ஒர்க் பண்ணலாம், இங்கேயே போய் ஒர்க் பண்ணலாம், ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், ஏன் ஸ்ப்ளிட் ஆகி அவங்களும் சாப்பாடு கஷ்டப்படணும், நாமளும் இங்கே தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து அங்கே ஹர்ஷவர்தன் ஆக்சுவலாக அம்மா வந்து கலிங்காவில் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் ஃப்ரீ கேஜி. அதுக்கப்புறம் வந்து விஜயதசமி, அதுக்கப்புறம் அம்மா வந்து செங்குந்தூர் ஸ்கூலில் வந்து சேர்த்துனாங்க யூகேஜி. அதுக்கப்புறம் விஜயதசமியிலேயே அவனை வந்து எல்கேஜி சேர்த்துனாங்க. அதுக்கப்புறம் விஜயதசமியிலேயே அவனை யூகேஜி மாற்றிட்டாங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடுறோம் அப்படின்னா, இல்லை ஏஜ் பத்தாது அப்படின்ட்டு, ஏன்னா விஜயதசமியில் தானே சேர்த்துனது, அதனால் திரும்பி யூகேஜி படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே பெங்களூர் வந்து எப்படி வீடை கண்டுபிடிச்சோம், எப்படி இந்த ஸ்கூல் கண்டுபிடிச்சோம், எப்படி வந்து இங்கே என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் பண்ணோன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை, வாழ்க வளமுடன்.